5 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரையும் சந்தித்து பேசுகிறார் மாலத்தீவு அதிபர். கோவாவில் பாஜக வகுப்புவாத பதற்றத்தை தூண்டுகிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக பொருளாதார புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் இதற்கு உயர்மட்ட தலைவர்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. வானில் வட்டமடித்து நிகழ்த்தப்பட்ட அதிநவீன விமான சாகச நிகழ்வு 15 லட்சம் பேர் கண்டுகளித்ததால் லிம்கா புத்தகத்தில் இடம்பெறுகிறது. விமான சாகச நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சுட்டெரிக்கும் மணலில் மக்கள் பரிதவித்ததாகவும் குடிநீர், உணவு, தற்காலிக கழிப்பறை போன்ற வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை எனவும் புகார். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு சாகச நிகழ்ச்சியின் போது பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து திமுக அரசு எந்த கவலையும் கொள்ளவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருப்பதும் 5 பேர் உயிரிழந்தது குறித்தும் அதிர்ச்சி அடைந்ததாக பதிவு. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்கு தமிழக அரசின் சார்பில் நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டது. தற்காலிக கழிவறைகள், குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். தொழிற்சங்கம் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும், போனஸ் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் தொழிலாளர்களுடன் அமைச்சர் TRB ராஜா பேச்சுவார்த்தை. நிர்வாகமும் தொழிற்சங்கமும் இணைந்து ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என நம்பிக்கை. இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பழனியில் பராமரிப்பு பணிகளுக்காக ரோப்கார் சேவை நிறுத்தம். 40 நாட்களுக்கு சேவை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பு. சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை அமெரிக்காவின் கோகோ காஃப் வென்றார். இறுதி ஆட்டத்தில் செக் குடியரசின் கரோலினாவை 6-1, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை தட்டிச் சென்றார். 1 மணி நேரம் 16 நிமிடங்கள் இந்த போட்டி நீடித்தது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.